வெல்கம் டு லச்சூசா பீஸ். கொஞ்சம் கூட புளியே வேஸ்ட் ஆகாமல் அதே சமயத்தில் ஃபுட் வேஸ்ட்டையும் குறைக்கிற மாதிரி ஒரு புளி பேஸ்ட் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ ஒரு குக்கர் அப்படிலாம் ஒரு சாஸ்பேன் கூட எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கரில் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு புளி நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ புளி வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் 1/2 கிலோ அளவுக்கு புளியை கொட்டை அதுவும் இல்லாமல் அந்த நார்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த புளியை எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ புளிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி அதை டிப் பண்ணி விட்டுக்கோங்க. டிப் பண்ணி விட்டதுக்கப்புறமா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுருங்க. 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 6 விசில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா அந்த ஹீட்டும் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிருக்கு. புளி நல்லா உங்களுக்கு வெந்து வரும். புளி நல்லா வெந்து வரதுனால உங்களுக்கு எந்த விதமான பச்சை வாசனையுமே இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு நல்ல பியூரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பேட்சாக தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சது எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே குக்கரில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கும் போது எந்த வித திப்பியுமே உங்களுக்கு இருக்காது. அப்படி திப்பி இருந்தால் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புளியோடைய பேஸ்ட்டை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ளாட்டண்டாக பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். நீங்கள் மிக்சி ஜாரை அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இந்த பேஸ்ட்டை நல்லா நம்ம இப்போ அதை கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த டாமரிண்டோட பல்ப் இந்த அளவுக்கு நல்லா அது கொதித்து வரணும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு இதனுடைய ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்ட்டு சொல்லலாம். இது கெடாமல் கல்லுப்பு அதை சேஃபாக பார்த்து வச்சுக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க புளியோடைய பேஸ்ட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் போட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வெளியில் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாமே டீப் ஃப்ரீசரில் போட்டுருங்க. இது நார்மல் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை 3லேருந்து 6 மாதத்துக்கு தாராளமாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.